வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹீட் ஸ்டிங்கேஜ் ஸ்லீவ்ல பீல் டெஸ்ட் நம்ம எப்படி பண்றோம்? அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அந்த ஹீட் ஸ்டிங்கேஜ் ஸ்லீவ பைப்ல நம்ம பேக் பண்ண உடனே, அதுக்கு உள்ள சில டெஸ்ட்லாம் நம்ம பண்ணணும். அதோட ஸ்ட்ரென்த்த நம்ம செக் பண்றதுக்கும், அது குவாலிஃபைட் ஆயிருக்கா? கரெக்ட்டா தான் நம்ம நம்ம வந்து அத நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோமா? இது எல்லாமே செக் பண்ணுவோம். அதுல ஒரு டெஸ்ட் பண்றது தான் இந்த பீல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். இதுல நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்டின்னா, அந்த அந்த ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்லீவ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு அட்ஹெசிவ் மூலியமா நம்ம பைப்ல பாண்டிங் பண்ணியிருப்போம். அந்த பாண்டிங்கோட ஸ்ட்ரென்த்த தான் நம்ம இந்த பீல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் மூலியமா நம்ம செக் பண்ண போறோம். இந்த பீல் அந்த ஸ்ட்ரென்த் டெஸ்ட்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா, அந்த பீல் ஸ்ட்ரென்த் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அத கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பைப்லேருந்து பிரைமர் அது ஒரு லேயர். பிரைமர்லேருந்து அட்ஹெசிவ் அது ஒரு லேயர். அட்ஹெசிவ்ல அந்த ஸ்லீவ் அது அது ஒரு லேயர். 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயர்லயும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ, அது எல்லாமே நம்ம இந்த டெஸ்ட் மூலியமா நம்ம ஈஸியா பார்க்கலாம். எப்படி அது ஒட்டி இருக்கு. இது எல்லாமே இந்த இந்த டெஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மென்ட் என்னென்ன அப்படின்னா, ஸ்கேல், அதுக்கப்புறம் அந்த ரோலர் கிரிப், அதுக்கப்புறம் கையில வெட்டாம இருக்கிறதுக்காக அந்த கட் ரெசிஸ்டன்ட் கிளவ், அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் பென் மார்க் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் ஒரு நைஃப். ஏன்னா அந்த ஸ்லீவ கட் பண்ணி நம்ம பீல் பண்ணும்போது கட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக. இந்த ஸ்பேட்டுலா அப்படின்னா நம்ம இந்த ஸ்ப்ரிங் அந்த பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைனமோமீட்டர். அதில நம்ம எப்படின்னா, அதில கொக்கி தான் இருக்கும். ஸோ அந்த கொக்கியில இந்த ஸ்பேட்டுலாவ மாட்டி, அந்த ஸ்பேட்டுலால சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்லாட் மாரி இருக்கும். அந்த ஸ்லாட்டுக்குள்ள தான் நம்ம ஸ்லீவ உள்ள வச்சு இழுப்போம். சரிங்களா? அடுத்து ஸ்டாப் வாட்ச். ஸ்டாப் வாட்ச் அது எப்படின்னா டைம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 10 எம்எம் பெர் மினிட்டுக்கு நம்ம இழுக்கணும். சரிங்களா? அதுக்காக நம்ம ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைஸ். நம்ம இந்த டெஸ்ட் பண்றதுக்கு சர்டன் டெம்பரேச்சர்ல தான் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம டெம்பரேச்சர் மெஷரிங் டிவைஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா அந்த ஸ்லீவ கட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்லீவ ஃபர்ஸ்ட்டு இப்ப ட்ராயிங்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ கட் பண்ணணும். 25 எம்எம் கட் பண்ணணும். 25 எம்எம் வித்து, 100 எம்எம் லென்த்துக்கு நம்ம கட் பண்ணணும். 2 சைடும் நீங்க கட் பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணி நீங்க கட் பண்ணிருவீங்க. கட் பண்ணிட்டு, உங்களுக்கு அந்த அத லிஃப்ட் பண்றதுக்காக கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மெட்டீரியல லைட்டா எடுத்துக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டா எடுத்துக்கணும். சரிங்களா? லைட்டா எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்பெட்டுலால உள்ள மாட்டிட்டு, இத வச்சு டைனமோமீட்டர் வச்சு நம்ம புல் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படின்னா 90 டிகிரில தான் நீங்க புல் பண்ணணும். 10 எம்எம் பெர் மினிட். சரிங்களா? அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் நீங்க புல் பண்ணணும். அதுக்கப்புறம் டைனமோமீட்டர்ல உள்ள அந்த ஃபோர்ஸ் வேல்யூவ எவ்வளோ ஃபோர்ஸ் நீங்க குடுத்து நீங்க இழுக்குறீங்க, அத அதில காட்டும். ஸோ, அத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த டெம்பரேச்சர்ல நீங்க இந்த இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, 45லேருந்து 55 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நீங்க இந்த டெஸ்ட் நீங்க கேரி அவுட் பண்ணணும். சரிங்களா? இதில அந்த வேல்யூ ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த டைனாமீட்டர் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல.
ஸோ அந்த வேல்யூ டிவைடட் பை வித் வித் வந்து இதில் வந்து 25 mm. ஸோ அந்த வித்தை வந்து நீங்கள் வந்து வேல்யூவில் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ எப்படின்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து அந்த அக்செப்டட் கிரைட்டீரியா வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது அக்செப்டடா நாட் அக்செப்டடான்னு நம்ம வந்து சொல்லிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.